இந்திராவுக்கு இணையானவரா பிரியங்கா காந்தி? காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அமோக வெற்றி பெற்றார். கடந்த மக்களவைத் தேர்தலில் அமேதி, வயநாடு ஆகிய 2 தொகுதிகளையும் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். அதனால வேறு வழி இல்லாம வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா பண்ணாரு. அதனால அந்த தொகுதிக்கு கடந்த 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடந்துச்சு. இதுல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சோனியா காந்தியினுடைய மகளுமான ராகுல் காந்தியின் சகோதரியுமான பிரியங்கா காந்தி நிறுத்தப்பட்டாங்க. இதுல பிரியங்கா காந்தி சுமார் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. வயநாடு தொகுதியில பிரியங்கா காந்தி 6,22,338 வாக்குகள் வாங்கினாங்க. அவர் எதிர்த்து போட்டியிட்ட இடது முன்னணி வேட்பாளர் சத்யன் மொகேரி 2,11,407 வாக்குகளும், பாஜக வேட்பாளர் நவியா ஹரிதாஸ் 1,09,939 வாக்குகளும் வாங்கினாங்க. இதன் மூலமா பிரியங்கா 4,10,931 வாக்குகள் வித்தியாசத்துல அமோக வெற்றியை பெற்றாங்க. அவரது அண்ணன் ராகுல் காந்தி கூட 3,64,422 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் கடந்த முறை நடந்த தேர்தலில். இதன் மூலமாக பிரியங்கா காந்திக்கு தனிப்பட்ட முறையில மக்களிடையே ஒரு கவர்ச்சி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்திரா காந்தியினுடைய தோற்றம் இருப்பதால் கூட அவருக்கு இத்தகைய ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படின்னு கருதப்படுது. இதையடுத்து நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய அவர் இனி இந்திரா காந்தியினுடைய ஆளுமையை ஓரளவாவது வெளிப்படுத்துவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நேரு குடும்பத்தில் 1972ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி ராஜீவ் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் 2வது குழந்தையாக பிரியங்கா காந்தி பிறந்தாங்க. பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் ராகுலும் பிரியங்காவும் தங்களுடைய பாட்டி இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக சில காலம் வீட்டிலேயே கல்வி கற்றாங்க. பள்ளி மேற்படிப்பில் டெல்லி பல்கலைக்கழகத்தின் கீழ் ஜீசஸ் மேரி கல்லூரியில் உளவியல் பாடப்பிரிவில் பிரியங்கா இளங்கலை பட்டம் பெற்றாங்க. அதைத் தொடர்ந்து 2010 புத்த மத கல்வியில் முதுகலை பட்டமும் பெற்றாங்க. இதற்கிடையில 1997 தொழிலதிபர் ராபர்ட் வதேராவை பிரியங்கா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு ரைஹான் என்ற மகனும் மீராய் என்ற மகளும் இருக்காங்க. இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இவங்க வாக்களித்தாங்க. முதலில் குழந்தை குடும்பம் அப்படின்னு அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த அவங்க 2007ஆம் ஆண்டு முதல் பிரச்சாரத்து களத்தில் இறங்கினாங்க. காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணாங்க. இந்திரா காந்தியினுடைய சாயல், கைத்தறி புடவையில் இந்திராவினுடைய தோற்றம் போன்றவரே அவருக்கு பிளஸ் பாயிண்ட்களாக மாறிச்சு. இந்த நிலையில தான் இப்போ வயநாட்டில் நேரடி தேர்தல் களத்தில் இறக்கப்பட்டு முதல் வெற்றியை பிரம்மாண்டமான வெற்றியாக பெற்றிருக்காங்க பிரியங்கா காந்தி. 1999ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அளித்த ஒரு பேட்டியில, நான் தெளிவாக இருக்க, அரசியல் என்னை ஈர்க்கும் விஷயம் அல்ல, மக்கள் தான் என்னை ஈர்க்கிறார்கள், அவங்களுக்கு தேவையான எதையும் என்னால் அரசியலில் இல்லாமலேயே செய்ய முடியும் அப்படின்னு பிரியங்கா காந்தி சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரக்கூடிய நிலையில இந்திரா காந்தியினுடைய தோற்றத்தை கொண்ட பிரியங்காவை களமிறக்க காங்கிரஸ் முடிவு செய்ய பிரியங்காவும் களமிறங்க திட்டமிட்டாரு. ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி எதிர்த்து வாரணாசி தொகுதியில் பிரியங்கா போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா முதல் அரசியல் பிரவேசத்திலேயே சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறதால அவர் போட்டியிடுவது தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ வயநாடு அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்கு உத்தரவாதமான தொகுதி அப்படிங்கிறதால பிரியங்கா போட்டியிட்டதோட அமோக வெற்றியும் பெற்றிருக்காங்க. இதன் மூலமாக காங்கிரசுடைய வெற்றி முகமாக அவர் முன்னிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தோற்றம் மட்டுமே இந்திரா காந்திக்கு கிடைத்த செல்வாக்கு பிரியங்காவுக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இந்திராவினுடைய ஆளுமை, அரசியல் வியூகம், அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்க்கும் விதத்திலான செயல்பாடு, துணிச்சலான முடிவுகள் ஆகியவைதான் இந்திராவை ஒரு உலக அளவில் ஆளுமை மிக்க தலைவராக உருவாக்கியது. உணர்ச்சி வசப்பட்டு இந்திரா காந்தி எந்த முடிவையும் எடுக்க மாட்டாங்க. விரிவான திட்டமிடல், அதன் பின்னணியில் இருக்கும் பாகிஸ்தான் மீதான போர் தொடர்ந்த போது அமெரிக்கா அதற்கு ஆதரவாக களமிறங்கிய போது உடனடியாக சோவியத் யூனியனோட தொடர்பு கொண்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க. இதனால அமெரிக்கா பின்வாங்கினாங்க. இத்தகைய விரிவான திட்டமிடல் அவரது ஆளுமைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். இலங்கையில் நடப்பது இனப்படுகொலை அப்படின்னு அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான கலவரத்தை மௌனிக்க வைத்தார் இந்திரா காந்தி. ஆனா பிரியங்கா வதேரா உணர்ச்சி வசப்பட்டு தமிழக அரசுக்கு தெரியாமலேயே
சிறைக்கு சென்ற நளினியை சந்தித்ததும் ஈழத்தில் போராட்டம் மௌனிக்கப்பட்டதும் காங்கிரஸ் தமிழகத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்திரா சம்பாதித்து வைத்திருந்த மாபெரும் செல்வாக்கு மலமளவென சரிந்தது என்பதையும் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அதே போல பொற்கோவிலில் இருந்து காலிஸ்தான் அறிவிப்பை தீவிரவாதி பிந்தரன்வாலி வெளியிட போறா, உடனடியாக அதை அங்கீகரித்து பாகிஸ்தான் படைகள் நுழைய போறாங்க அப்படிங்கிற சதித்திட்டத்தை அறிந்த உடனே பொற்கோவிலுக்குள்ள இராணுவத்தை அனுப்புனாங்க. அப்போ கூட இராணுவத்தினர் யாரும் காலணிகளை அணிந்து உள்ளே செல்லக்கூடாது, அதே போல எந்த சேதமும் அங்க இருக்கக்கூடிய கோயில் உள்ள எந்த சேதமும் ஏற்படக்கூடாது, தீவிரவாதிகளை மட்டுமே சுட்டு வீழ்த்த வேண்டும் அப்படின்னு கட்டுப்பாடுகளை விதித்தாங்க. இந்த நடவடிக்கைக்கு பின் பொற்கோவிலை யாரும் எதிர்பாராத விதத்துல மிக அழகாக பல கோடி ரூபாய் செலவிட்டு சீரமைத்து கொடுத்தார் இந்திரா காந்தி. இப்படி திட்டமிடலில் ஆழ்ந்த அரசியல் பார்வையும் நாட்டின் நலனில் தீவிர அக்கறையும் இருந்தது. அதனால பிரியங்கா காந்தி இந்திரா காந்தியினுடைய செயல்பாடுகள், தொலைநோக்கு பார்வை, சீரிய ஆளுமை ஆகியவற்றையும் அரசியல் வியூகங்களையும் கற்றுத்தெரிந்தால்தான் அவரால் நிச்சயமாக ஒரு ஆளுமை மிக்க தலைவராக உருவாக முடியும்.